நிலையில் தற்போது அவர்கள் அனைவரையும் ரிசார்ட்டில் தங்க வைப்பதற்கு தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நவீத் விவரம் என்ன? ஏன் ரிசார்ட்ல தங்க வைக்கிறாங்க? எத்தனை நாட்கள் இந்த பிளான்? மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள ரிசார்ட்டுக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நவீத் விவரம் என்ன? எத்தனை நாட்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க? என்ன பிளான் தாவேகா கிட்ட? தேவா, தமிழக அரசில் இந்த தேர்தல் முடிவுகளானது இன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று இந்த ஏற்கனவே கடந்த வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தின் போதே விஜய் வெற்றி பெற்றவர்கள் என்னை பனையூரில் சந்திக்குமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில தான் இன்று இதுவரை தற்போது 80க்கும் மேற்பட்ட தாவேகா வேட்பாளர், அதாவது தொகுதிகளில் தாவேகாவினர் வென்றிருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்கள் அனைவரும் இன்று மாலை யாரெல்லாம் வெற்றி பெற்றுகிறார்களோ அந்த வேட்பாளர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் சென்னை மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரி அருகே இந்த தனியார் ரெசார்ட் ஒன்று தாவேகா சார்பில் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெசார்ட்டுக்கு அனைவரும் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடியவர்கள் அவர்களது செல்போன் அனுமதி இல்லை. அவர்கள் இந்த எந்தெந்த வேட்பாளர்கள் இங்க வராங்களோ அவங்களுடைய செல்போன் எல்லாம் அனுமதி இல்லை எனவும் ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று வரக்கூடிய வேட்பாளர் அனைவரும் மே 8ஆம் தேதி வரை இங்கு இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தகவலானது தற்போது தாவேகா வெற்றி பெற்ற வேட்பாளர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய சான்றிதழ்களை பெற்ற பிறகு நேரடியாக இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு அவர்கள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி நவீன். ரிசார்ட்ல தங்க வைக்கப்படுகிறார்கள் தாவேகாவுடைய வேட்பாளர்கள். ஏன் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க திரு ராம்கே? தண்ணி குடிங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே புதுசு. நம்ம பார்க்காத காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக அந்த 108 காலையிலேருந்து 108லேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்குது. அப்படியே மேலையும் போல் கீழையும் போல் அப்படியே இருக்குது. இது வரைக்கும் அது அப்போ 40% 50% வாக்குகள் எண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகும் சீட்டில் பெரிய அளவுக்கு ஒரு புஷ் இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அது ஏன் அந்த இடத்துல அப்படி நிற்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக தாவேகாவுக்கு ஒரு தேவையான அந்த 110 இப்போ எண்ணிக்கையை பார்க்கலாம். கிட்டத்தட்ட தாவேகா இப்போ 107 இடங்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 72 இடங்கள் அப்படின்றது இருக்கு. தாவேகோட எண்ணிக்கை 1 கூடியிருக்கு, 108. இன்று காலையிலிருந்து 111 அப்படின்ற ஒரு அதிகபட்ச எண்ணிக்கையை தாவேகா தொட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 1-2 இடங்கள் அப்படின்னு மாறிட்டே இருக்கு. தற்போது வரைக்கும் 108 இடங்கள் அப்படின்றது தான் ஒரு எண்ணிக்கையை ஒரு ஆவரேஜான நம்பராக மெயின்டைன் ஆகுது. இந்த சூழ்நிலையில் தாவேகாவுடைய வேட்பாளர்கள் அனைவரும், வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ரெசார்ட்ல தங்க வைக்கப்படுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது தாவேகாவுடைய தலைமை. 8ஆம் தேதி வரைக்கும் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 7ஆம் தேதி கடந்த முறை 2021 அப்போதைய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. அப்போ முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் தேதி தான் ஒரு மிக முக்கியமான ஒரு தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தாவேகா தயாராகிட்டு இருக்கா, அதுதான் உங்களுடைய ஷெடியூலா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் இருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில ரிசார்ட் அரசியல் மீண்டும் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. பெரும்பாலும் விஜய் தான் போட்டியிடுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா இடங்கள்லையும் சமரசமே இல்லாமல் 35லேருந்து 38 விழுக்காடு வரைக்கும் வாக்கு என்பது தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் தனி பெரும்பான்மை இல்லை என்பது தற்போது தாவேகாவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய வெற்றி வேட்பாளர்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் அவங்க ரிசார்ட்டுக்கு அவங்களை அழைத்து வருகிறது தாவேகாவுடைய தலைமை. இது ஒரு மிக முக்கியமாக 2017க்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ரிசார்ட் அரசியல். 2017 இறுதியாக அதிமுகவுடைய அரசு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 அணிகளாக பிரிந்திருந்தப்ப ரிசார்ட் அரசியல் தமிழ்நாட்டில் முதல்ல தென்பட்டது. அதற்கு முன்னதாகவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அண்மையில் கர்நாடகாவில் தான் இந்த மாதிரி ரிசார்ட் அரசியல் அடிக்கடி ஏற்படும். இப்போ ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே முதல் முறையாக தன்னுடைய ரிசார்ட்டுக்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களை ரிசார்ட்ல தங்க வைக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது நெருக்கடியா இல்ல பாதுகாப்பு உணர்வா இல்ல முன்கூட்டிய ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. திரு ராம்கி, 18ங்கிறது மேஜிக் நம்பர். அந்த நம்பரை எட்டிடுவதற்கு
இப்போ இன்றைக்கி தாவேக்காவால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அந்த 107ங்கிறது மெயின்டைன் ஆகுது. எப்படி 100 இடங்களே கடந்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சீட்ஸ் கிடைக்குங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் இது இல்லை. இன்றைக்கு மற்ற கட்சிகள், குறிப்பாக திமுகவோட கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், அவங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள்லாம் தங்களுடைய அடையாளத்தை துறந்து விடாமல் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் குறைவு, அதெல்லாம் தாண்டி 1 or 2 மெம்பர்ஸ் வந்தாலும் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது நேச்சுரலாக அவங்க ஐடியாலஜிக்கலாக விஜய் கட்சியோட அலையில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ஃபிகர்ஸ் அவர் 5 காங்கிரஸ் இன்றைக்கி அவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கும் அதிகாரமும் எதுவுமே வேணாம், எங்களை நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2029 வெற்றி பெறுவதற்கு விஜயோட ஆதரவு தேவை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கி விஜய் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுவார். ஸோ விஜய் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் அதோடைய தாக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். அதனால் காங்கிரஸ் விரும்பும், தாவேக்கா விரும்பினாலும் காங்கிரஸே விரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் காங்கிரஸ் தயாராக இருக்கும். அது போன்ற பாமக போன்ற கட்சிகளும் ஒருவேளை ஆதரவு கொடுத்தால் அந்த 118 நம்பரை நம்ம எளிதாக கடந்து விடலாம், அதுக்கு கிடைக்கும். பட் என்னென்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு முதல் முறையாக திராவிட கட்சிகள் அல்லாத, இப்போ இருபெரும் திராவிட கட்சி இல்லாத மற்ற கட்சிகள் அவங்க சப்போர்ட் பண்ணுது, நீங்கள் இன்னொரு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல்கள், செய்திகள் பரப்பப்படும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நலனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 100 நம்பர்ஸ் நிற்கிறாருன்னா இன்னொரு வலுவான ஒரு கட்சி ஒரு ஆதரவை கொடுக்கும்போது, அது உள்ளிருந்து சப்போர்ட்டோ வெளியிலிருந்து சப்போர்ட்டோ ஏதோ ஒன்று அது கொடுக்கும்போது ஒரு நிலையான அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும். மக்கள் கிளியராக வெற்றி கொடுத்துருக்காங்க. தாவேக்கா தான், விஜய் தான் முதல்வராக வரணும் என்று கிளியராக வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அரசை திறம்பட நிர்வாகம் பண்ணுறதுக்கும் அதுக்கு யாரெல்லாம் டீமு என்ன மாதிரியான அதெல்லாம் பண்ணுறதுக்கு அது விஜய்க்கான முழு உரிமை. ஸோ விஜய் முதல்வராக வர வேண்டும் என்பதை பெரும்பாலான மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, அதனால தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய கட்சி, அது திமுகவோ அதிமுகவோ உள்ள தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணால் ஒரு நிலையான அரசு தமிழ்நாட்டின் நலனுக்காகவாவது ஏற்படுத்தியாக வேண்டும். அதற்கு விஜய் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இருக்குது. திமுக வருமா அப்படின்னா, திமுகவை எதிர்த்து தான் இந்த அரசியலே. திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், திமுகவுக்கு எதிரான அலை தான் இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்குது. அதனால அதிமுகவுடைய ஆதரவை பெற்று தாவேக்கா ஒரு வேளை ஆட்சி அமைத்தால் அது ஒரு நிலையான அரசாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, கணிப்பு வேகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக இந்த கட்சிகள் காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அவங்களுடைய ஆதரவோடு அந்த நம்பர்ஸ் வச்சு கூட ஆட்சி அமைக்கலாம். அது ஸ்டேபிளாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. போட்டி திமுக வர்சஸ் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் களம் கண்ட விஜய், ஆனால் சட்டமன்றத்தில் 2 வலிமையான எதிர்க்கட்சிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் 73 எம்எல்ஏக்கள் கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னொரு பக்கம் 54 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அதிமுகவுடைய குழு. இந்த 2 வலிமையான எதிர்க்கட்சிகளோடு தற்போது தாவேக்கா தலைவர் விஜய் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் அடுத்ததாக ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றம் வரக்கூடிய நாட்களில் பல சுவாரஸ்யமான காட்சிகளை பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அண்மையில் ஒரு தகவல் வந்திருக்கு. தற்போது தாவேக்கா தலைவர் விஜயுடைய வெற்றிக்கு ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. விஜயிடம் தொலைபேசியில் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடியும் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். ராகுலுடைய வாழ்த்து அப்படின்றது உடனடியாக அது கூட்டணிக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமையுமா? உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுடைய நீட்சியா இது? ஏற்கனவே கரூர் பின்னடைவுக்கு அப்புறம் ராகுல் காந்தி வாட்ச் சொன்னார். அப்போ அதுக்கு என்ன செய்தி கொடுத்தாங்கன்னா, அது ஒரு முதல்வரை கேட்டுக்கொண்டு அவருக்கு அப்புறம் ராகுல் காந்தி நம்முடைய அந்த பேசலாம். தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரம் என்ன? தற்போது ராகுல் காந்தி பேசியிருக்காரு, என்ன பேசினாங்க, விவரம் என்ன? தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கட்சியினுடைய செயல்பாட்டிற்கான ஒரு வாழ்த்தை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அவர் விஜயிடம் தொலைபேசி மூலமாக தெரிவித்ததாக காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தமிழ்நாடு மு.க. ஸ்டாலின் ஆகியோருடனும் தொலைபேசி மூலமாக அவர் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக ஆலோசித்ததாகவும் தற்போது காங்கிரசுடைய மூத்த தலைவரும் எம்பியுமான ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு தலைவர்களும் இந்த தமிழ்நாடு மேற்கு வங்கத்தினுடைய வெற்றிக்கும் அதனுடைய அந்த முடிவுகளுக்குமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியும் தற்பொழுது தன்னுடைய அந்த ஒரு தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான ஒரு கருத்தை அவர் பதிவிட்டுள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் என்ற ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே போல தாவேகாவுடைய
பங்காற்றிய அந்த ஒரு பணியினுடைய பற்றி அதை அப்ரிசியேட் செய்தும் அவர் அந்த பதிவில் கருத்தை பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்த்து தொடர்ந்து மக்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து பணியாற்றும் என்றும் மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தொடர்ந்து முன்னிறுத்துவோம் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடியும் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாக்கு சதவீதம் எவ்வளவு கட்சிகள் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கார்கள் அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளை.